ஹாய், இவங்க தான் என்னோட பிரைட் விஷாலி. அண்ட் இவங்க ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் டே காலையில் வெட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அவங்களுக்கு ரிசப்ஷன். அண்ட் அவங்க ஹேர் வாஷ் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவங்களோட ஃபேமிலியில் சொன்னதுனால, எப்படியாச்சும் கேர்ள்ஸை வந்து இதே ஹேர் வாஷ் பண்ணாத ஹேர்லேயே பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ரெக்குயர்மெண்ட். அண்ட் அவங்களோட ஹேர் லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கு. எனக்கு லாங் ஹேர்லேயும் கேர்ள்ஸ் இருக்க வேணாம், ஹேர் லென்த் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் மேக்கப் லுக்கும் கொஞ்சம் க்ளோவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ஃபைனல் அவுட்புட் கொண்டு வந்தாச்சு. அண்ட் அவங்க ஹேருமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரியல் ஹேரை ஃபுல்லாகவே ஹைட் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன் வச்சு ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டான கேர்ள்ஸ் அவுட்புட்டும் கொடுத்துட்டோம். இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. அண்ட் அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அவங்களோட ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டு. அண்ட் இந்த பிரைட் பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கும் நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்கேஜ்மெண்ட் அண்ட் முகூர்த்தம் ரெண்டுக்குமே நம்ம அவைலபிலிட்டி இல்லாதனால ரிசப்ஷனுக்காவது கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட தான் மேக்கப் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போஸ்ட் வெட்டிங் ரிசப்ஷனுக்கு என்ன வந்து புக் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு உங்களோட லுக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.